மகா தீபம் ஏற்றுறது எங்களுடைய பணி. அது எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னா, உண்ணாமலை தேவியார் எங்கள் குளத்தில் பிறந்து அந்த அம்மாவை சிவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததால் எங்களுக்கு அந்த பணின்னு ஐதீகம் சொல்கிறாங்க. அது ஏன் உண்ணாமலை அம்மான் எங்களுக்கு மகளாக பிறந்தாங்கன்னா, ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது அரக்கர்கள் பூரா பகலில் மீனாவும் இரவில் போர் புரிகிற மாதிரி ஒரு ஐதீகத்தை கொண்டு வராங்க. ஆனால் போர் நியதிப்படி பகலில் தான் போர் புரியணும், இரவில் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணின்னு இருக்கும்போது முனிவர்கள் பூரா போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க, ஐயா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரெல்லாம் அசுரர்கள் பூரா பகலில் மீனாக மாறுறதால பர்வதராஜன் சொல்லிட்டு எங்கள் குலத்தில் பிறந்த ராஜா, நாங்கள் ராஜாக்கள் வம்சம்னு சொல்கிறாங்க. அந்த பர்வதராஜனை சிவன் கூப்பிட்டு இந்த மீனெல்லாம் பிடிச்சி அழிக்க சொல்கிறார். மீனெல்லாம் பிடிச்சி உயிர் பலி கொடுக்கறதால எங்களுக்கு பாவம் சேரும்னுட்டு எங்கள் குலத்தில் பிறந்த பர்வதராஜன் முறையிடுறாரு. அப்போது சிவன் என்ன சொல்கிறாரு, உங்கள் குலத்தில் பார்வதி தேவி உங்களுக்கு மகளா பிறப்பா, அந்த தேவியை எனக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும். அந்த மனம் முடிச்சு கொடுக்கறதுக்கு பிராய்ச்சித்தமாக திருவண்ணாமலையில் ஜோதி வடிவாக நான் காட்சி தரேன். அந்த ஜோதி வடிவாக காட்சி தர பெருமையை உங்கள்கிட்ட நான் நீங்கள் ஏற்றி வைக்கிற பெருமையை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த ஜோதியை நீங்கள் ஏற்றின உடனே பொதுமக்கள் பக்தர்கள் எல்லாரும் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிடும், பாவ விமோச்சனம் கிடைச்சிரும்ன்ற ஒரு ஐதீகத்தை கொடுத்துருக்காரு. மகாதீபம் ஏற்றுற பெருமை எப்படின்னா, காலையில் அங்காளம்மன் கோயில் எங்கள் பரம்பரை கோவில் இருக்குது. சிவன்பட தெரு தண்டராம்பட்டு ரோட்டில் ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்குது. பாரம்பரியமாக சிவன்பட தெரு இருக்கிற அங்காளம்மன் கோவிலேருந்து காலையில் ஏலால் அந்த தீபம் ஏற்றுற ஏலால் கொம்பு ஒன்று இருக்குது. 9 கனவு வச்ச ஏலால் கொம்பு எடுத்துகிட்டு வருவோம். அந்த ஏலால் கொம்பு எடுத்துகிட்டு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்காளம்மன் கோயிலேருந்து உடல் தாளத்தோடு கோவிலுக்கு போவோம். ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு அண்ணாமலையார் கோயிலில் யாருக்குமே பரிவட்டம் கட்ட மாட்டாங்க. பரிவட்டம் கட்டுற ஒரே இனம் எங்கள் இனம்தான், பர்வதராஜ குலம். அதே மாதிரி அன்னைக்கு பரிவட்டம் கட்டிட்டு இந்த 5 தீபம் காலையில் ஏற்றி வைக்கிறாங்கல்ல, பஞ்ச தீபம், அந்த பஞ்ச தீபத்திலேருந்து ஒவ்வொரு திரியும் எடுத்து அந்த காலத்தில் மடக்கில் எடுத்துன்னு போனோம். அதே மாதிரி இன்றைக்கும் பாரம்பரியம் அதே மாதிரி தான் செய்கிறோம். அந்த 5 தீபத்திலேருந்து ஒவ்வொரு திரி எடுத்து அந்த தீபத்தில் வச்சு அந்த தீபத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் நாங்கள். அது எடுத்துன்னு கிளம்புனதுக்கு அப்புறம் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. சாயந்தரம் 6 மணி 1 நிமிஷத்துக்கு மேலே தீபம் போட்டதுக்கு அப்புறம் தான் கோவிலில் எல்லாம் நடக்கும். அந்த தீபத்தை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து முளைப்பால் தீர்த்தம் போவோம். அங்கே போயிட்டு, சுவாமி உங்கள் மேலே காலை வச்சு நாங்கள் மலை ஏறுறோம், உங்களுடைய பணி செய்யறதுக்காக தான் நாங்கள் வரோம், அதனால் எங்களை பொறுத்தருளுன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கே வச்சு ஒரு தீபார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறுவோம். திருவண்ணாமலையில் இருக்கிற சமுதாய மக்கள் மட்டும் இந்த இது இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பர்வதராஜகுல சமுதாய மக்களுக்கும் இதில் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அந்த இது எடுத்துகிட்டு போயிட்டு மலை ஏறி தீபம் போட்டுட்டு வந்துடுவோம். அடுத்து 11 நாள் தீபம் எரியும். 12வது நாள் கொப்பரை இறக்கிடுவோம். திரும்ப 13வது நாள் திரும்ப மேலைக்கு போயிட்டு ஒரு பிராய்ச்சித்த யாகம் ஒன்று பண்ணுவோம்.